ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த வாரப்பதிவில் மேசராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இது மிக மிக சிறப்பு. மேசராசிக்காரங்க வந்து நினைத்த விஷயத்தை வந்து கரெக்டாக சாதிச்சுக்கலாம். இந்த டயத்தில் ஒரு அரசாங்கம் தொடர்பான ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை அப்படின்னா வந்து அரசு தொடர்பான ஒரு வேலைகளுக்கு போகிறேன், அதுக்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இதை மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் இந்த டயத்தில் சூப்பராக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதனால் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் வந்து ராசியை ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணுறாரு. அவருடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. 8ஆம் பார்வை, அதாவது அவருடைய சிறப்பான 8ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியுதுங்க. 7ஆம் இடத்துல பதிகிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம். அந்த திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து தாராளமாக வந்து கைகூடும். நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப அற்புதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய வீடு தேடி வரும். மேசராசிக்காரங்க வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள், ரொம்ப விரயங்கள் இருந்துருந்துங்க. இதெல்லாம் வந்து எப்போ மாறும்? இதே விரயங்கள் அப்படின்னா வந்து நம்ம ஓரளவு வந்து ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறோம், அது வந்தால் கூட அது நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்து ஒரு செலவு பண்ண முடியல, அது ஒரு எக்ஸ்ட்ராவாக சில தேவையில்லாத விஷயங்களுக்கு போயிடுதுங்க. இதுதாங்க விரயம். இந்த விரயம் வந்து இது வரைக்கும் இருந்தது, அந்த விரயங்கள் வந்து இனிமேல் இருக்காது. அது மட்டும் இல்லை, ராசி அதிபதி ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உடல் பலம் பெறும், மனசு வந்து தெளிவாக இருக்கும். இந்த டயத்தில் மேசராசிக்காரங்களே எப்போ சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளுமே எல்லாம் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கோபமும் அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. அதனால் கோபத்தை கொஞ்சம் ஓரளவு குறைச்சிக்கோங்க. ராசி அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக நடக்குங்க. கூட்டு தொழில் வந்து நல்ல அற்புதமாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் வச்சு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சைக்கிள் ஸ்பேர்லாம் விற்பாங்க இல்லையா, அதேமாரி கடைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை கடைகள் வச்சுருவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் வருகை வந்து அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் வருகை வந்து அதிகமாகும் போது வந்து தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக சுறுசுறுப்பாக நடக்குங்க. தொழில் இது வரைக்கும் இருந்த ஒரு மந்த நிலை எல்லாமே விலகும். ஏன்னா ராசி அதிபதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ராசியிலே ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணுறது மிக மிக சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த ராசி அதிபதியினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. இது வந்து சின்ன பிரச்சனைகள், சின்ன வில்லங்கங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நீங்களே வந்து தேடி வரவழைச்சிக்கிற மாதிரியான சூழல்கள் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுபடி நடந்துக்கோங்க. ஒரு பிரச்சனை வரப்போகுது அந்த இடத்துல, அந்த பேச்சு வந்து இப்படி போயிட்டுருக்கேன், ஒரு பிரச்சனை வர மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அந்த ரூட்டு புரியும் நமக்கு. அந்த டயத்தில் கரெக்டாக வந்து விலகி வந்துடணும். ஓகேங்களா? இதுதான் மிக மிக சிறப்பு. இதேமாரி பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத வீண் விவாதங்கள், பிரச்சனைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு வரைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. அதனால் தேவையில்லாத வில்லங்கமான பிரச்சனைகள் இதுக்குள்ளே போய் நீங்கள் தயவுசெய்து பேசாதீங்க. உங்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி தான், அதை வேறு யாராவது விட்டு பேச சொல்லுங்கள். ஓகேங்களா? வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்களோட பேச சொல்லுங்கள். அது ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். இந்த வாரத்தில் வந்து முருகப்பெருமான் வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதம். அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வழிபாடும் வந்து ரொம்ப சிறப்புங்க. குரு பகவான் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அப்போது குரு பகவான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு, இந்த 3 நாட்களில் வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பான ஒரு வருமானம், மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல தான் பார்த்திங்கன்னா பாக்யாதிபதியான குரு பகவான், ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரனே வந்து 2ஆம் இடத்துல தான் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது வாழ்க்கை துறையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தைகள் வந்து உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சொல்கிற பேச்சுக்கிட்ட ரொம்ப அற்புதமாக நடந்துக்குவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருநாதர்கள் குருமார்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதுமாரி நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும். புதிய வேலைகளுக்கு தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம். எடுத்துக்கிட்ட வேலைகளில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் மேசராசிக்காரங்களுக்கு நடக்க போகிற நல்ல நல்ல விஷயங்கள். இது எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.